பிள்ளைகளின் விருப்பம் அறிவோம். இயக்குனரும் நடிகருமான மனோஜ் பாரதியின் மறைவு பல அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. 50 வயதை கூட தொடுவதற்கு முன்னால் மிக வேகமாக சென்று விட்டாரே என்ற ஆதங்கம் ஏராளமானவர்களுக்கு இருக்கிறது. நேரடியான பழக்கமோ தொடர்போ இல்லாவிட்டாலும் கூட இது போன்ற மரணங்கள் ஒரு சிறு அதிர்வையோ அது பற்றிய பேச்சையோ நம்மிடம் இல்லாமல் கடக்காது. மனோஜை இழந்து வாடும் அவரது குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல். மிகப்பெரிய ஜாம்பவான்களின் வாரிசாக பிறப்பது ஒரு புறம் வரம் என்றால் இன்னொரு புறம் பெரும் மன அழுத்தம்தான். சமூகத்தின் நெருக்கடி, குடும்பத்தில் நெருக்கடி, எதையாவது சாதிச்சே ஆக வேண்டும் என்ற அதீத அழுத்தம், நிரூபித்தே ஆகணும் என்பதான தேவையற்ற இந்த மன அழுத்தங்கள் எல்லோராலும் தாங்கிக் கொள்ள இயலுமா? இது நடிகர், இயக்குனர்கள், கலைஞர்களின் வாரிசு என்று மட்டுமல்ல, மருத்துவரின் வாரிசாக இருக்கலாம், பொறியாளரின் வாரிசாக இருக்கலாம், பெரிய தொழிலதிபரின் வாரிசாக இருக்கலாம், விளையாட்டு வீரர்களின் வாரிசாக இருக்கலாம். இப்படி தாய் தந்தையரின் பெயரை வாரிசுகள் எப்படியாவது நிரூபித்தாகணும், சாதித்தாகணும் என்று எழுதப்படாத விதியாக இந்த தேவையற்ற மன அழுத்தம். மனோஜுடைய பேட்டிகளை பார்க்கும்போது அந்த பையன் ரொம்ப ஒரு பக்குவப்பட்ட பையனாக, அதே நேரம்தான் விரும்பியதை செய்ய இயலாத அளவுக்கு தன் தந்தையின் தலையீடு முழுமையாக இருந்ததை உணர முடிகிறது. பிள்ளைகளின் ஆசை என்ன என்பதை விளங்கிக் கொள்ளாத பெற்றோர்களாக இன்னும் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். மனோஜ் நிலையும் அதுதான். நான் நடிகனாக தான் வேண்டும் என்று தன்னுடைய ஆசையை, விருப்பத்தை, தன்னால் இயலாத ஒன்றை மகனிடம் நிறைவேற்றிக் கொள்ள நினைத்த சராசரி தந்தையாக இருந்து மனோஜின் சுயத்தை தொலைக்க வைத்த பாரதி ராஜா, ஐயோ தெரியாமல் செய்துவிட்டேன் என்று வருந்துவதற்குள் அந்த பையனின் பெரும் பகுதி வாழ்க்கை தொலைந்து போய்விட்டது. ரொம்ப பாவமான நிலையில் தன் மனைவியும் பிள்ளைகளும் தான் உயிரோடு இருக்க மீண்டு வர காரணம் என்று சொல்வதையும், வாழ்வில் தான் நினைத்தது போன்று பல விஷயங்கள் நடக்கவில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் தனக்கான காலமும் நேரமும் வரும் என்று நம்பிக்கையோடு பேசும் காணொளிகளை பார்க்க ரொம்ப வருத்தமாக இருந்தது. நம் குழந்தைகள் நம்மிடமிருந்து உலகுக்கு வந்தவர்கள் என்பதை விட நம் வழியாக உலகுக்கு வந்தவர்கள் என்ற வாசகம் மிகுந்த அர்த்தம் பொதிந்தது. நான் பெற்ற பிள்ளை நான் சொல்றபடி, என் விருப்பப்படி, என் ஆசைப்படி தான் நடக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய வன்முறை அல்லவா? பாரதி ராஜாவை குறை சொல்வதற்காக இதை சொல்லவில்லை. அதே தவறுகளை செய்யும் சராசரி தாய் தந்தையாக நாம் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக சொல்கிறேன். நாம் பிள்ளைகளுக்கு நாம் செய்யும் கொடூரம் என்னவாக இருந்துவிட இயலும்? உன் நன்மைக்கு தான் சொல்றேன், என் அனுபவத்துல சொல்றேன். உன் பெற்றோர் உனக்கு தவறாக எதையும் செய்ய நினைப்பார்களா? எங்களை விட உனக்கு நல்லது நினைக்க யாராவது இருக்க முடியுமா என்ற கேள்விகள் எதையும் தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையை நீங்கள் அபகரிப்பது, ஆக்கிரமிப்பது மிகப்பெரிய வன்முறை என்பது புரிய வேணாமா? அவர்கள் வாழ்வின் அனுபவங்களை அவர்களாய் கற்றுக்கொள்ள